வணக்கம். 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் நாமல் சுமந்திரன் இடையே விசேட சந்திப்பு. வட மாகாண மரநடுகை மாதம் ஆரம்பம். மருந்து வகைகளின் பெயர்களை தெளிவாக எழுதுமாறு வைத்தியர்களுக்கு எச்சரிக்கை. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் அரசாங்கத்தின் பக்கம் மாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் கூறுகையில், மக்களின் பொருளாதார பிரச்சினைகள், இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பான பிரச்சினைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பொதுவான பிரச்சினைகளாக இருக்கின்றன எனவும், நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதே எங்களின் குறிக்கோள் என்றும், எங்களுடன் இணைந்து செயற்படுவது கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி தீர்மானிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் வாக்களித்தமை தொடர்பிலான ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில், கூட்டணி அரசியல் செயற்பாடுகள் இவ்வாறே இருக்கும். அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மலையக மக்களுக்கு சார்பாக வரவு செலவு திட்டம் அமைந்திருப்பதால் அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் என தெரிவித்திருந்தார். இதேவேளை நுகேகொட போராட்டம் தொடர்பில் பதிலளிக்கையில், அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றமடைந்த பலரும் 21ஆம் திகதி நுகேகொடை போராட்டத்திற்கு வருகை தருவார்கள் எனவும், போராட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதை அரசாங்கமே கணக்கிட்டு கூறுவார்கள் எனவும், அத்துடன் கடந்த வரவு செலவு திட்டத்தின் 20% வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எனவும் சுட்டிக்காட்டினார். 159 உறுப்பினர்களையும் பிரதேச சபைகளையும் வைத்துக் கொண்டு 20% வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றால் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்றும் அவர் கூறினார். 2026 வரவு செலவு திட்டத்தில் 2ஆம் நிலை வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த காரணம் தோட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை என்பதால் மட்டுமே. வாக்குறுதிகளின்படி ஊதியம் அதிகரிக்காவிட்டால் அதையும் எதிர்ப்போம் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பொதுமக்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற வகையில் 2026 வரவு செலவு திட்ட 2வது நிலை வாசிப்பில் ஆதரவாக வாக்களித்தோம். தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதிகளின்படி ஊதியத்தை அதிகரிக்கவில்லை என்றால் அரசாங்கத்திற்கு எதிராக நடவடிக்கையும் எடுப்போம். கட்சி அல்லது எதிர்க்கட்சியை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 400 ரூபாய் சம்பள உயர்வை வழங்குவோம் என கூறுவதால் அதற்கு ஆதரவாக வாக்களித்தோம். ஏதாவது ஒரு காரணத்திற்காக அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. வரவு செலவுக்கு ஆதரவாக வாக்களித்ததால் அரசாங்கத்தின் பக்கம் மாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பொதுமக்கள் இந்த திட்டத்தை எதிர்த்தவர்களையே தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். பொதுமக்களின் சார்பாக அரசாங்கம் முன்வைக்கும் எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் நாங்கள் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம் எனவும், பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் இடத்தில் தாங்கள் எப்பொழுதும் இருப்போம் எனவும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இலங்கையில் உள்ள வைத்தியர்களுக்கு இலங்கை மருத்துவ சபை முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. வைத்தியர்கள் மருந்து சீட்டுகளில் தெளிவற்ற முறையில் மருந்து வகைகளின் பெயர்களை எழுதுவதால் மருந்துகளை அடையாளம் காண சிரமமாக உள்ளதாக மருந்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முறையிடுவதாக இலங்கை மருத்துவ சபை தெரிவித்துள்ளது. வைத்தியர்கள் மருந்து சீட்டுகளில் மருந்து வகைகளின் பெயர்களை எழுதும் போது தெளிவாகவும் மருந்து பரிந்துரைப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களுக்கு அமைய எழுத வேண்டும் என
இலங்கை மருத்துவ சபை தெரிவித்துள்ளது. மருந்து சீட்டுகளில் உள்ள மருந்து வகைகளின் பெயர்கள் தெளிவற்றதாக இருக்கும் போது நோயாளர்கள் தவறாக மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடும் எனவும் இது உயிருக்கு மிகவும் ஆபத்தானது எனவும் இலங்கை மருத்துவ சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மருந்து பரிந்துரைப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை மீறும் வைத்தியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மருத்துவ சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆளுக்கொரு மரம் நடுவோம் நாளுக்கொரு வரம் பெறுவோம் என்ற தொனிப்பொருளில் வடமாகாண மரம் நடுகை மாத ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வை பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்திய தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் ஆரம்பித்து வைத்த மங்கள விளக்கேற்றலை மாவீரர் இனியவனின் மகள் ஏற்றி வைக்க தொடக்க உரையினை பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் ஆற்றினார். தொடர்ந்து உரையினை அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சிவலிங்க ராஜா உரையாற்றினார். தொடர்ந்து தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் சிறப்புரையாற்றினார். குறித்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம் மற்றும் கஜதீபன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், புத்திஜீவிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு 7 நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்.